கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம். யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பதாக நின்றிருந்தான். எனக்கிடம் அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக நின்று கொண்டிருந்தான், தூதனுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய வாழ்வில் எல்லா மேன்மையும் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்மை கர்த்தருக்கென்று சொல்லி அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்கள், நம்மால் தவிர்க்க முடியாத காரியங்களின் நிமித்தமாய், பாவம் இல்லை, நம்மளால் தவிர்க்க முடியாத உலக பாரங்களின் நிமித்தமாய் நீ அழுக்குப்பட்டிருப்பாயானால் இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீ ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், நீ கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்திருக்கலாம். பலவிதமான சோர்வுகள், சரீரத்தின் பலவீனங்கள் இன்று உன்னை அழுக்கு பண்ண இருக்குமானால், இன்று கர்த்தர் வஸ்திரத்தை அவர் புதிதாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் உன்னுடைய வஸ்திரம் பழுதாக்கப்பட்டிருக்கிறதா? உலகத்தின் பாரங்கள் எல்லாவற்றையும் பார்த்து உன் வஸ்திரம் பழுதாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பாவம் உன்னுடைய வாழ்வில் உன்னை அமிழ்த்து போட்டு உன்னுடைய வஸ்திரத்தை பழுதாக்கி இருக்கலாம். உன்னுடைய அக்கிரமம் உன் வாழ்வில் உன் வஸ்திரம் பழுதாக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எப்படி இருந்தாலும் கர்த்தர் இன்று உன்னுடைய பலவீனத்தை மாற்ற விரும்புகிறார், உன்னுடைய சோர்வை மாற்ற விரும்புகிறார், உன்னுடைய அக்கிரமத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். உண்மையில் இருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை அவர் எடுத்து போட விரும்புகிறார். உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பிக்க விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டேல, பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த நாளில் ஒரு புதிய பலன். ஆண்டவரே, நீங்கள் இருங்கப்பா, நீங்கள் போதும்ப்பா, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாப்பா, நான் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களை பார்த்து நான் ஓடி வர்றேன்ப்பா. நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் இந்த ஆண்டவர் உனக்கு ஒரு சிறந்த வஸ்திரத்தை தரிப்பிக்க விரும்புகிறார், உயர்ந்த வஸ்திரத்தை அவர் தரிப்பிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தருக்கு முன்பதாக நிற்க உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். பழையவைகள் எல்லாவற்றையும் களைந்து போடு. அது பாரமாக இருக்கலாம், உலக பாரமாக இருக்கலாம், அல்லது பாவ அக்கிரமமாக இருக்கலாம், எல்லாத்தையும் களைந்து போட்டு ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பாயாம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உண்மையான இருதயத்தோடு தங்களுடைய அனைத்து காரியங்களையும் களைந்து போட்டு ஒரு புதிய வஸ்திரத்தை எனக்கு தரிப்பியும் என்று சொல்லி கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய பரிசுத்த அக்கினி இறங்குகிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை கொடுக்கிற தயவிற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சாட்சிகளாய் எடுத்து நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.